பாலபுரஸ்கர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளதால் தனது புத்தகம் இன்னும் பலரை சென்றடையும் என தெரிவித்துள்ள எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன், குழந்தைகளுக்காக எழுதும் போது பொறுப்புடன் எழுத வேண்டும் என்றார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எந்த ஒரு படைப்புக்குமே ஒரு யாராவது ஒரு கவனிப்பு இருந்தாலே, சாதாரணமாக கவனிச்சுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம ரொம்ப உற்சாகத்தோடு அன்னைக்கு இருப்போம். ஒரு மாதிரியான ஒரு பெரிய விருது கிடைக்கும் போது இந்த விருது மூலியமாக பல பேருக்கு இந்த நாவல் என்ன நாவல் அப்படின்னு தேடி, இப்போ நீங்கள் தேடி வந்திருக்கிறது போலவே இந்த தொலைக்காட்சி பார்த்துட்டு பல பேர் என்ன நாவல் ஒன்று வாங்கி படித்து பார்ப்போமே அப்படின்னு தோணும். அப்படி படித்து பார்த்துட்டு அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த விருது விருது மூலியமாக எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அங்கீகாரமாக நினைக்கிறோம். ஏன் மண்புழு இல்லை? ஒரு 10 ஆண்டுகள் முன்னாடி இருந்த மண்புழு இப்போ எங்கே போணுச்சு? நம்ம அடிப்பம்பு இருந்தது இப்போ எங்கே ஏன் இல்லை? ஒரு மரங்கள் இவ்வளோ நம்ம பள்ளிக்கு போகிற வழியில் இத்தனை மரங்கள் இருந்துச்சு, இப்போ ஏன் மரங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு? இல்லை சில ஊரில் மரங்களே இல்லை, ஏன் என்னாச்சு? அப்படிங்கிற ஒரு தேடலை, ஒரு கேள்வியை அவங்களுக்குள்ளார விதைச்சிருக்கேன்.